வணக்கம். வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற பாரம்பரிய உணவை உங்க வீட்டுக்கே கொண்டு வர எபிக் சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எபிக் சமையல்ல நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டான காளான் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல்ல சின்ன சின்னதா கட் பண்ண முட்டைக்கோஸை 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 கப் சின்னதா கட் பண்ண மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டீஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவுக்கு பதிலாக நீங்க கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். இதை பக்கோடா போடுற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கலாம். தண்ணி ஒருவேளை உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இதை பிடிச்சு போடுற அளவு பதத்துக்கு இதை கொண்டு வந்துக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதெல்லாம் தட்டி போட்டுடலாம். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஆஹா, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கான காளான் பக்கோடா ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதல் ஆளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.